ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறது இப்போ வெளிவந்திருக்கிற ஹாலிவுட் படமான முஃபாசா. தி லயன் கிங் பட வரிசையில் வந்திருக்கிற புதிய படம். அதாவது தி லயன் கிங் படம் வரிசை என்றாலே குழந்தைகளுக்கு தான் ரொம்ப பிடித்தமான ஒரு படமாக இருக்கும். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இந்த படத்துக்கு குழந்தைகள் தான் ரசிகர்களாக இருக்காங்க. இதற்கு முன்பு வெளிவந்த படம் கூட இன்னும் தியேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்கிற படமாக இருக்குது. நீங்கள் ஓடிடிக்கு போனால் கூட பணம் கொடுத்து பார்க்குற அளவிலான படமாக தான் அந்த லயன் கிங் படம் இருக்குது. அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி முஃபாசா வந்திருக்கு. லயன் கிங்கினுடைய முதல் பாகத்தில் குட்டியாக இருந்த முஃபாசா இந்த படத்தில் வளர்ந்து என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இன்னைக்கு மக்கள் கூட்டமாக தேட்டருக்கு போயிட்டுருக்காங்க. இந்தியாவில் மட்டுமே 100 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் 100 கோடி வசூல் பண்ணும்னு சொல்கிறாங்க. இப்போ எந்த விடுமுறையும் கிடையாது, பொங்கல் விடுமுறை கிடையாது, புத்தாண்டு விடுமுறை கிடையாது, எல்லாமே இன்னும் 2 வாரம் கழித்து தான் வருது. ஆனாலும் மக்கள் குடும்பம் இந்த படத்துக்கு போகிறாங்க. அப்படி இந்த படத்தில் என்ன இருக்குது, என்ன விசேஷம் இருக்குது, எப்படி சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நாம் சொல்கிறத விட ஒரு குழந்தை அந்த படத்தை பார்த்தா ஒரு குழந்தை சொன்னால் இன்னும் யதார்த்தமாகவும் உண்மையாகவும் இருக்கும். இப்போ இந்த படத்தை பற்றி அந்த படத்தை பார்த்த சல்மான் தன்னுடைய அனுபவங்களை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறார். ஹாய் காய்ஸ், நேற்று நாங்கள் படத்துக்கு போனோம். யாருன்னு சொல்கிறேன். நான் எங்கள் அத்தா, மாமா, எங்கள் அம்மா, தம்பி, நான், எங்கள் அக்கா அசியா, ஃபைஜல், நாங்களாம் போனோம். அதுக்கப்புறம் இந்த படம் நல்லா இருக்கு. இந்த படத்தோட பேரை சொல்கிறேன், லயன் கிங் முஃபாசா. ஓகே, வாங்க அந்த படத்துக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலியில் ஒரு குட்டி இருக்கும். அதோட பேர் முஃபாசாவாம். அது தண்ணி தாகடிச்சிச்சின்னு தண்ணி குடிக்க போணுச்சான். அப்போ மழை பெஞ்சு சூறாவளி வந்துச்சான். அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடுச்சான் வேற ஊருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வந்துருச்சான். அதுக்கு அவங்க அம்மா அந்த குட்டியை தூக்கி விட்டுச்சான். அதுக்கப்புறம் அவங்க போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்களாம், அந்த 2 குட்டியுமே போய் ரேஸ் போட்டால் யார் ஜெயிக்கிறாங்களோ யார் தோக்குறாங்களோ அவங்கள நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்னிச்சான். ஓகே, நாங்களும் ரேஸுக்கு தயாராகிட்டோன்னு அவங்களும் போனாங்க. அந்த முஃபாசாவோட ஃப்ரெண்டு ஸ்பீடாக போணுச்சான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கிச்சான், கொஞ்சம் பொறுமையாக போச்சான். அதுக்கப்புறம் அந்த முஃபாசா ஸ்பீடாக போச்சான். அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரே டிஃபென்ஸ் வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே வம்பலுக்கு போயிட்டாங்க. வெள்ளை சிங்கம் விளாண்டுட்டு பெருசாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குட்டி 2மே பெருசாயிடுச்சு. அந்த வெள்ளை சிங்கம்லாம் ஒரு கேங் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த வெள்ளை சிங்கம் கூட்டம்லாம் வந்துச்சான். அவங்கள அழிச்சிட்டு 2மே அவங்களோட எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் வந்தாங்களாம். முஃபாசா அவங்களும் அடிச்சு போட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களோட கேங்கை அடிச்சிட்டானா முஃபாசா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யாரெல்லாம் நம்ம கூட சண்டை போட வராங்களோ அவங்கள நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அவங்க சண்டை போட்ட நம்ம விட்டுறணும். சும்மா சண்டை போட்டாங்களா நம்ம சண்டைக்கு இறங்கணும். நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும் அவங்ககிட்ட. எல்லாருமே நீங்கள் கண்ணாடி போட்டு பாருங்கள். ஏன்னா 3Dயாக நல்லா இருக்கும், கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா எனக்கே 2 times நல்லா இருந்துச்சு. நீங்கள் போய் பாருங்கள், படம் நல்லா இருக்கு. பயங்கரமான கொங்க. அதில் 2 பேருமே சண்டை போட்டாங்க, வெள்ளையும் முஃபாசாவும். அதோட முஃபாசாவோட ஃப்ரெண்டு வந்துச்சு. அதுவும் அதைய அடிச்சிச்சு. வெள்ளை சிங்கம் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த முஃபாசாவோட ஃப்ரெண்டு தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த முஃபாசா காப்பாற்ற வந்துச்சு. ஆனால் அந்த முஃபாசாவோட ஃப்ரெண்டு நீந்தி வந்துடுச்சு. அந்த வெள்ளை சிங்கமும் கீழே விழுந்துருச்சு பாறாங்கல் வரும்போது.
பாறாங்கல் வரும்போது அந்த முஃபாசாவோட ஃப்ரெண்டு நவுந்துக்குச்சு, அந்த வெள்ளைய தள்ளி விட்டுருச்சு. அதனால பாறாங்கல் அதுக்கு மேலே பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அது அந்த முஃபாசாவோட ஃப்ரெண்டு வந்து நீந்தி மேலே வந்து பார்த்துச்சு. அந்த முஃபாசாவும் வந்து அதை தூக்கி விட்டுருச்சு. அவங்க 2 பேருமே போயிட்டாங்க. கெட்டவங்கெல்லாம் வாழ மாட்டாங்க, நல்லவங்க தான் வாழுவாங்க. முஃபாசா சொன்னான். நீங்களும் என்னைய மாதிரி உங்க ஃபேமிலியோட போய் உங்கள் பேரண்ட்ஸோட உங்கள் ஃபேமிலியோட போய் அந்த அந்த படத்தை போய் என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஒரு கீழ் மட்டும் போட்டுக்கோங்க.